இந்த செயல் திட்டத்தை பற்றி விளக்க இதை பற்றி கூற வந்திருக்கிறேன். சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் ரீதியாக பல அநீதிகளை சந்தித்து வருகிறது. கீழடி ஆய்வுக்கு அங்கீகாரம் அளிக்காதது, ஹிந்தி திணிப்பு, கல்வி நிதி மறுப்பு, கூட்டாட்சி முறையை சிதைப்பது, மக்கள் தொகையை கணக்கெடுப்பை காலம் தாழ்த்துவது, நீட் தேர்வு மூலம் மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைப்பது, தொகுதி மறையறை என்ற பெயரில் நம் உரிமை குரலை நசுக்கி பிரதிநிதி தத்துவத்தை குறைப்பது என தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டே உள்ளது. இது மட்டுமில்லை, நம்ம கொடுக்குற ₹1 வரி பணம் நமக்கு திருப்பி 26 பைசாவை தான் தருகிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிஷாங் என்ற ஒரு புயல் காரணமாக, மழையின் காரணமாக 2023 37,902 கோடி சேதம் ஏற்பட்டு தமிழக அரசு இழப்பீடு அதற்கு ஒன்றிய அரசிடம் கேட்கும் பொழுது வெறும் 276 கோடி மட்டும்தான் கொடுத்தார்கள். அது மட்டுமில்லை, அவர்கள் பாக்கி பணத்தை தராததால் உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியுள்ளது. இது தவிர தேசிய கல்வி திட்டம், அது மும்மொழி கல்வி திட்டத்தை நுழைக்க பார்க்கிறார்கள். ஹிந்தியை கட்டாய கல்வியாக கொண்டு வர பார்க்கிறார்கள். அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்ததால் 2152 கோடி இன்று ஒன்றிய அரசு நமக்கு தராமல் வஞ்சித்து விட்டது. இதை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் உச்ச நீதிமன்றம் சென்றுள்ளோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு தர வேண்டிய பணம், நம்முடைய உரிமைகள் எல்லாமே அவர்கள் தட்டி பறிக்கிறார்கள். அதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நம் தமிழ்நாட்டின் பெருமையும் மாண்பையும் சிதைக்க திட்டமிடுபவர்கள் ஒரு உண்மையை மறந்து விட்டார்கள். அவர்கள் அடக்க நினைப்பது சாதாரண ஒளியன்று, அது ஒரு உதய சூரியன். எவர் தடுத்தாலும் கதிர்கள் தடையை ஊடுருவி பிரகாசிக்கும் சூரியனின் குணமே தமிழ்நாட்டின் மக்களின் குணம்.